ஹாய் சுட்டீஸ். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு காட்டில் ஒரு நரி இருந்துச்சான். அந்த நரி உணவு தேடி பக்கத்தில் இருக்க கிராமத்துக்குள்ளே போச்சான். அப்படி அந்த கிராமத்துக்குள்ளே போகையில் அங்கே கூட்டமாக திருநாய்கள் இருந்துச்சான். அந்த நாய்கள் நரியை பார்த்து விரட்டி இருந்திருக்கு. உடனே நரி என்ன செஞ்சிச்சு, அந்த நாய் கூட்டமாக இருக்கும் பயந்து போய் ஓடுது. பின்னாடி அந்த நாய்கள் விரட்டுச்சான். ஓடுன நரி என்ன செஞ்சிச்சு, ஒரு சலவைக்காரன் வீட்டில் போய் ஒளிஞ்சுக்கிருச்சு. அங்கே பார்த்தா ஒரு கொப்பரையில் நீல சாயம் கரைச்சி வச்சுருந்துருக்கேன் அந்த சலவைக்காரன். இது என்ன செஞ்சு அந்த நரி அந்த கொப்பரைக்குள்ளே குதிச்சிருச்சான். குதிச்சு ஒளிஞ்சுக்கிருச்சு. இந்த திருநாய்கள் கூட்டம் அந்த சலவைக்காரன் வீட்டை தாண்டி போன உடனே அந்த கொப்பரையிலேருந்து நரி வெளியே வந்துச்சான். வெளியே வந்து பார்த்தா அதோட கை, கால், வால், அதோட மீசை கூட நீல கலர் ஆயிடுச்சான். இது என்ன செஞ்சிச்சான், அந்த ஊரை விட்டு திருப்பி பழையபடி காட்டுக்குள்ளே வந்துடுச்சான். இந்த கலர் சாயம் பட்டதுனால நரி நரி மாதிரி பார்க்குறதுக்கு நரி மாதிரியே இல்லை, வித்தியாசமாக இருந்திருக்கு. உடனே எல்லா அனிமல்ஸும் இந்த நரியை பார்த்து பயந்துருச்சான். பயந்த உடனே நரி, ஆஹா நல்லா இதுதான் சான்ஸு, நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் என்னை பார்த்து பயப்படுறீங்க, என்னை கடவுள் அனுப்பிச்சி வச்சுருக்காரு, என்னை பார்த்து பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு காவலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து அந்த நரி தான் ராஜா மாதிரி அந்த காட்டை ரூல் பண்ணிச்சான். நல்லா ஜாலியாக சந்தோஷமாக நல்லா லக்ஸூரியாக வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ ஒரு நாள் அந்த நரி அதோட இருப்பிடத்தில் இருந்துச்சான். அப்போ ஒரு கூட்டமாக நரி கூட்டம் என்ன செஞ்சுருக்கு, இந்த நரி இருக்க இடத்த தாண்டி போயிருந்துருக்கு. அப்படி போகையில் அது மொத்தமாக சேர்ந்து ஊளையிட்டு இருந்திருக்குதுங்க. அந்த சத்தத்தை கேட்டவுடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த நரி என்ன செஞ்சிச்சு, நீல நிற சாயம் உள்ள நரி என்ன செஞ்சிச்சு, இது ஊளையிட்டு இருந்திருக்கு. ஊளையிட்டதை பார்த்தோன்னே மிச்ச அனிமல்ஸுக்கு, ஆஹா நரி தான் நம்மளை ஏமாற்றிருக்கு, இத்தனை நாளை ஏமாற்றி நம்மளை நம்மகிட்ட எல்லா இதையும் அடைஞ்சிட்டு நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருந்திருக்கு, நம்மளை ஏமாற்றிருச்சேன்னு சொல்லிட்டு நரி மேலே மிச்ச அனிமல்ஸுக்கு கோவம் எல்லாம் சேர்ந்து அதை அடித்து கொன்னுருச்சான். சுட்டீஸ், இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம நம்மளோட இனத்தை விட்டு பிரித்து தனித்து இருந்தால் நம்மளுக்கு அழிவு தான். அதனால் மற்றவங்களை ஏமாற்றி பிழைக்கணும், நம்ம இனத்தை விட்டு நம்ம பிரிஞ்சு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. புரியுதா? ஓகே சுட்டீஸ், இன்னொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய்.